விழாவில் எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். நாங்க தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற நீட்டிற்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சொன்னாங்க. அப்ப இதே சரவணன் என்ன சொன்னாரு? எங்களுக்கு நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறது, நாங்க ரொம்ப தெளிவான நிலைப்பாடோட இருக்கோம். இதுதானே இவங்க வளர்ந்தாங்க, இதுதானே இவங்க சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு தேவையான ஒரு கருத்து சொன்னா நாங்க ஆதரிப்போம், நாங்க உங்களை கேள்வி கேட்டா விமர்சிப்போங்கிறதா பாசிசம். இது அந்த பாசிச வேலைகளை தான் திமுக கும்பல் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய கேள்வி என்பது, நேத்தானே முதலமைச்சர் சொல்றாரு இல்ல எங்களால் நீட்டு விளக்க கொண்டு வர முடியாதுன்ட்டு. முந்தா நாள் வரைக்கும் நிலைப்பாடு என்ன? நாங்க நீட்டு விளக்க கொண்டு வந்துருவோம். ஒவ்வொரு தேர்தலையும் அதானே சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. நீங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கீங்க. உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல இல்ல தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நீட்டு குறித்து என்ன சொல்றீங்க? நாங்கள் நீட்டு விளக்கை கொண்டு வந்தே தீர்வோம் சொல்லி சொல்றீங்க. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? 2021 தேர்தல் அறிக்கையில ஒருவேளை 2024 அல்லது 2029 எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ, எப்பொழுது பாஜக அரசாங்கம் அகழ்கிறதோ அப்பொழுதுதான் எங்களால் கொண்டு வர முடியும்னு நீங்க பேசியிருக்கணும். அப்ப இப்ப சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் என்பது, நீங்கள் ஏன் பொய் சொல்றீங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க தானே இப்போ காரணமாகறீங்க. ஒரு பக்கம் பாஜக அரசாங்கம் நம்மளுடைய மாணவர்களை தற்கொலை செய்ய வைக்கிறது என்றால், இன்னொரு பக்கம் திமுக தான் அதுக்கு துணை போகிறது. தற்கொலைகள் இவர்களுக்கு பங்கு இல்லையா?